Hello everyone, welcome back to the channel. Exercise 13.1 question number 5. இங்க வந்து ஒரு packed boxesல mangoes இருக்கு. அந்த mangoes வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வேற வேற quantity mangoes இருக்கு. இதுல வந்து mean number of mangoes வந்து நம்ம calculate பண்ணனும். அதே மாதிரி எந்த மெத்தட் யூஸ் பண்ணி calculate பண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லணும். சோ இங்க number of mangoes நான் எழுதிருக்கேன் 52, 53, 53 to 5. இங்க பாத்தீங்கன்னா இன்டர்வல் வந்து கண்டினியூஸா கிடையாது. இங்க 52, 52 50 இருந்து 52 வரைக்கும் இருக்கு. பட் இங்க 53 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த டேட்டா வந்து கண்டினியூஸ் டேட்டாவா இல்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன். சோ இத நம்ம வந்து கண்டினியூஸா மாத்தணும். கண்டினியூஸா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா லோவர் லிமிட்ல இருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அப்பர் லிமிட் கூட 0.5 ஆட் பண்ணுவோம். சோ இதுல 50 ல இருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 49.5 கிடைக்கும். 52 கூட 0.5 ஆட் பண்ணா 52.5 கிடைக்கும். சோ இத வந்து நம்ம கண்டினியூஸா இப்படி தான் மாத்தணும். இப்போ given datasஸ நம்ம கண்டினியூஸா மாத்திட்டோம். லோவர் லிமிட்ல இருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். லோவர் லிமிட்ங்கிறது இங்க 50, அப்பர் லிமிட்ங்கிறது 52. சோ 50 ல இருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணா 49.5, 52 கூட 0.5 ஆட் பண்ணா 52.5. அதே மாதிரி இங்க 53 ல இருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணா 52.5, 55 கூட 0.5 ஆட் பண்ணா 55.5. இப்போ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணலாம். மிட் பாயிண்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும். xi equal to upper limit plus lower limit divided by 2. அப்பர் லிமிட் ஆட் பண்ணனும். நம்ம 49.5 plus 52.5 divided by 2. சோ இத ஆட் பண்ணலாம். 0.5 நம்ம ஆட் பண்ணா 5 5 10 10க்கு 0, remaining 1 இருக்கும். 9 plus 2 11, 11 plus 1 12, remaining 1 5 plus 4 9, 9 plus 1 10. 102 divided by 2. இத கட் பண்ணா 5 2s are 10, 1 2s are 2. நமக்கு 51 வந்து மிட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 51 மிட் பாயிண்ட். இதுக்கு 54, இங்க 57, 60, 63. சோ xi பாத்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பர்ஸா இருக்கு. சோ அதனால நம்ம இங்க வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீன் அஸ்யூம் பண்ணனும். இங்க a வந்து நம்ம மிட் வேல்யூ 57 வந்து நான் a ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம di கால்குலேட் பண்ணனும். டிஃபரன்ஸ் வந்து xi minus a. இதுதான் xi 51. சோ ஒன்னு மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். di equal to xi minus a. xi ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து 51 இருக்கு. நான் a வந்து 57 அஸ்யூம் பண்ணிருக்கேன். இப்போ 51 ல இருந்து 57 மைனஸ் பண்ணும்போது நமக்கு -6 இருக்கு. சோ அப்போ இங்க -6. அதே மாதிரி 54 minus 57 4 5 6 7 -3. 57 minus 57 0, 60 minus 57 3, இங்க 63 minus 57 6. இப்போ ui கால்குலேட் பண்ணனும். uiங்கிறது வந்து நம்ம di divided by h. hங்கிறது டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் 52.5 மைனஸ் லோவர் லிமிட் 49.5. இது சப்ட்ராக்ட் பண்ணா 3 கிடைக்கும். சோ h வந்து 3 இருக்கு. அப்போ இங்க -6/3. ui equal to diங்கிறது -6 divide by h 3. இத கட் பண்ணும்போது நமக்கு -2. So இங்க ui -2, -3 by +3, -1, 0/3, 0, 3/3, 1, 6/3, 2. இப்போ fi ui. இதுதான் வந்து fi. சாரி frequency இங்க இருக்கு. இதையும் ui மல்டிப்ளை பண்ணும். So 15 minus into plus minus 15 2s are 30. Again 110 into -1 110. 0 into 30 135 0 115 into 1 115. இங்க 25 into 2 50. சோ இத ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ்ல இருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கினா நமக்கு -140 கிடைக்கும். இத ரெண்டு ஆட் பண்ணலாம். 115 plus 50 165. சோ 165 minus 140 நமக்கு இங்க 25. sum of fi ui 25. அதே மாதிரி sum of frequency இது எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 400 கிடைக்கும். சோ இது எல்லாம் ஆட் பண்ணனும் 400. இப்போ மீன் கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானு. மீன் x equal to a plus sum of fi ui divided by sum of fi into h. இத ஃபார்முலா. இதுல a வந்து நான் 57 அஸ்யூம் பண்ணியிருக்கோம். sum of fi ui 25, sum of fi 400,
into h வந்து 3. ஸோ இது 5 டேபிளில் கட் பண்ணலாம். 5 5s are 25, 8 5s are 40, இங்கே 80 இருக்கு. அகெயின் 5 டேபிளில் 1 5s are 5, 1 5s are 5, 16 5s are 80. ஸோ நமக்கு ரிமைனிங் 57 plus 3 divided by 16 இருக்கு. ஸோ 57 plus ஸோ 3 by 16 டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.1875 கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 57 approximately 57.19. இதுதான் வந்து மீன் நம்பர் ஆஃப் மேங்கோஸ். ஸோ இங்கே எந்த மெத்தட் யூஸ் பண்ணுக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்.